पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் பார்த்துருக்கோம். ஞானிய பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்றதுக்காக இந்த 19வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வாத்ம பாவம் இதுதான் நமக்கு லட்சியமா சொல்லப்பட்டிருக்கு. 6வது அத்தியாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா 29வது ஸ்லோகம் 30வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். எல்லா ஜீவராசிகளையும் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் எல்லா ஜீவராசிகளையும் தானே இருக்கின்றேன் என்றும் எல்லா ஜீவராசிகளும் தன்னிடத்தில் இருக்கின்றது என்றும் யோகத்தோடு கூடினவன் என்ன பண்றான் அப்படின்னா சர்வத்திலும் சமதர்ஷனத்தை பார்க்கின்றான். இந்த சமதர்ஷனம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதத்துல நடக்கும். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பக்தியிலையும் நடக்கும், ஞானத்திலையும் நடக்கும். ஈஸ்வரனையும் எல்லா இடத்திலையும் பார்க்க முடியும். அதே மாதிரி சுத்த நிர்குண நிராகார பிரம்மத்தையும் எல்லா இடத்திலையும் பார்க்கிறது. அத்வைத சித்தி அப்படின்னு பேரு. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. வாசுதேவ சர்வமிதி இதான் பார்த்தீங்கன்னா மகா வாக்கிய மாதிரி. பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா வாக்கியங்கள்ல வருது. ஈஸ்வரனே இங்க இருக்கிற எல்லாமா ஈஸ்வரன் தான் இருக்கார், இங்க இருக்கிறதெல்லாம் ஆத்மாவா தான் இருக்கு, இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே ஜீவ பிரம்ம ஐக்கியம் சர்வத்தையும் ஐக்கியம் பண்ணி சொல்ற வாக்கியங்கள். அதேதான் இங்க சொல்லுது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்? வாசுதேவ சர்வமிதி. சர்வம் வாசுதேவன் தான். வாசுதேவனுக்கு 2 வார்த்தை நம்ம சொல்லியிருக்கோம். நாராயணன்னாலும் வாசுதேவன்னாலும் பிரம்மத்துக்கு பரியாய வாட்சியா எடுத்துக்கணும். பிரம்மத்துக்கு சிமிலர் வேர்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா வாசுதேவ சர்வமிதின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரம்மையேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லலாம். இந்த லட்சியத்தை அடையிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஜென்மத்துல ஒரு கோர்ஸ் முடிஞ்சிருமா சுவாமி அப்படின்னா இல்ல, முடியாது. பகூனாம் ஜென்மனாம் அந்தே அநேக ஜென்மங்கள். பகூனாம் அப்படின்னா அநேக ஜென்மங்களோட முடிவுல அநேக ஜென்மங்கள் எடுக்கும். ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு மலை சிகரத்துல பார்த்தீங்கன்னா மேல ஏறி பீக்குக்கு போற மாதிரி மெதுவா 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 ஏறுறது. அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு குருநாதர் என்ன பண்றார், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், நீ பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாமரூப கல்பிதம், இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ஒரே தத்துவம், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், சச்சிதானந்தம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 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 மெதுவா 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 நமக்குள்ளார என்ன ஆகுது, அந்த சம்ஸ்காரம், இந்த சாஸ்திர சம்ஸ்காரம் மெதுவா உள்ள போய் போய் நம்ம பார்வையில பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வர ஆரம்பிக்கும். இது மெதுவா மெதுவா நடந்து 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 கடைசி ஜென்மத்துல பரிபக்குவத்தை அடைஞ்ச அந்த ஞானம் பரிபக்குவத்தை அடைஞ்ச நிலையில ஞானவான் மாம் பிரபத்யதே, ஞானத்தை உடையவன் அபரோக்ஷ அனுபூதியை அடைகின்றான். அபரோக்ஷ அனுபூத்தின்னு அர்த்தம், என்னையே சர்வத்திலையும் பார்க்கிறான். அபரோக்ஷ அனுபூதிக்கு என்ன சுவாமி அர்த்தம்? வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன்
என்னையே அடைகின்றான். அப்ப என்னையே அடைகின்றான்னு அர்த்தம் கைலாயத்துல வைகுண்டத்துல போய் பகவான் அடையிறது இல்லை. இருக்கிற எல்லாமே பகவான் தான் இருக்கிறது, பகவானுக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அறியறது இருக்கு பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அத்வைத சித்தி. இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த நிலையை அவன் அடைகின்றான். ச மகாத்மா சுதுர்லபா. அந்த மகாத்மா இது மாதிரி அத்வைத சித்தியை பார்க்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சுதுர்லபா, ரொம்ப அரிதானவர்கள், கிடைப்பதற்கு அரிதானவர்கள். அவங்கள பார்க்கறதே அதிசயம். ஏன்னா என்ன அடையாளம் இருக்காது. பிரம்மசூத்திரத்திலையும் பிரகதாரண்யத்திலும் சொல்லுது அலிங்ககன் இருக்கு. அலிங்ககன என்ன அர்த்தம்? எந்த அடையாளமும் இருக்காதான், எந்த அடையாளமும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவனுக்கு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தனக்கு அந்நியமா வேற யாரே இல்லை. சர்வத்தையும் பிரம்மமா பாக்குறானா அவன் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும்? அப்ப அலிங்ககா அப்படின்னு அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் சொல்லுது. அலிங்ககா அப்படின்னு லிங்கம் இல்லாதவன், அடையாளம் இல்லாதவன் அப்படின்னு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தை உடையவங்க என்ன மாதிரி சப்தங்களை நல்லா தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா சப்தங்கள் அர்த்தங்கள் நல்ல விசாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியசாலிகள் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. பரோட்ச ஞானிகளுக்கு கம்மியே இல்லை. ஆனா அபரோக்ஷானுபூதி அடைந்தவர்கள், ஏகத்துவ தரிசனத்தை பண்ணவங்க, அனுபூதிமான்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதானவர்களா எங்கேயாவது இருப்பாங்க. அது அவங்கள பாக்குறதுக்கே பாக்கியம் இருந்தாதான் முடியும் நமக்கு. இல்லைன்னா தெரியாது, நம்ம பக்கத்துல இருந்தா கூட தெரியாது. உள்ள இருக்கக்கூடிய விஷன் எப்படி நமக்கு தெரியும்? அவங்க எப்படி இந்த உலகத்தை பாக்குறாங்கன்னு தெரியவே தெரியாது. பாம்பின் கால் பாம்பறிவு. நம்ம ஞானத்தோட முதிர்ச்சியில இருந்தா மட்டும்தான் அந்த ஆட்களை பாத்தீங்கன்னா நம்ம அடையாளம் பார்க்க முடியும். மற்றவங்க எல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப அரிதானவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பகூனாம் ஜென்மனாம்னா என்ன அர்த்தம்? அநேக ஜென்மங்கள் அப்படின்னு அர்த்தம். அநேக ஜென்மங்கள்னா எதுக்கு அப்படின்னு ஆச்சரியர் சொல்றாரு. ஞானார்த்த சம்ஸ்கார ஆசிரியானாம் பகூனாம் ஜென்மனாம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பாத்தீங்கன்னா ஞானத்தோட அர்த்தங்கள் இருக்குல்ல, ஞானார்த்தம் ஞானத்தை அடையறதுக்காக சம்ஸ்கார ஆசிரியானா ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நீங்க பகவத்கீதை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஏதோ முந்தின ஜென்மத்தோட ஒரு ஞானத்தோட சம்ஸ்காரம் இந்த ஜென்மத்துல இருக்கு. போன ஜென்மத்தோட சம்ஸ்காரம் பதிவு இருக்கு. அந்த பதிவு என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற போன ஜென்மத்துல எங்கேயோ கேட்டிருப்பீங்க பகவத்கீதை கேட்கணும்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா பகவத்கீதையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா எப்படியாவது வேதாந்தம் படிக்கணும்னு ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல யாரோ ஒருத்தர் பீஜமா போட்டிருப்பாங்க. போன ஜென்மத்துல போட்டாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல உங்களுக்கு நடந்திருக்கா தெரியாது. பல விதமா இப்ப 80 பேர் இருக்கோம் அப்படின்னா 80 பேத்துக்கும் விதவிதமா இருக்கும். சில பேர் ஏற்கனவே பகவத்கீதையெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கலாம். இது செகண்ட் டைம் தேர்ட் டைமா இருக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இந்த முறை புதுசா கேட்கிறவங்களா நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே இந்த சப்தங்கள்லாம் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்கும் போதே ஒரு எண்ணம் உண்டாகும். நான் சுவாமி சொல்றதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, எங்கேயோ நான் கேட்டிருக்கனே அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆகும் நமக்கு. அப்ப என்ன அர்த்தம்? முந்தின ஜென்மங்கள்ல ஏதோ விட்ட குறை தொட்ட கரையா ஆயிருக்கு. ஞானார்த்த சம்ஸ்கார ஆசிரியானாம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஞானத்தை அடையறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அந்த எஃபர்ட்னால என்ன பண்ணிருப்போம்? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருப்போம். ஞானத்தோட சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கும். அது எல்லாம் சேர்ந்து அநேக ஜென்மங்கள் ஆகும்போது எப்படி நம்ம பாத்தீங்கன்னா உண்டியலுக்குள்ளார ₹1 ₹2 ₹3 போட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி மொத்தமா சேரும்போது என்ன ஆகுது? ஒரு வருஷம் ஆகும்போது அது பூரணமா அந்த உண்டியல் ஃபுல்லாயிடுது. அப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பெரிய அசெட் நமக்கு கிடைக்கிற மாதிரி, ஒரு நல்ல தனம் கிடைக்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம சேர்த்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த அந்த சம்ஸ்காரம் மொத்தமா என்ன ஆகுது? அந்தே சமாப்த கடைசியில முடிவை அடையும் போது ஒரு முடிவான ஜென்மம் ஒருத்தருக்கு கிடைக்குது. ரமண பகவான் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி நிறைய மகான்கள் வந்து போயிட்டே இருக்க. பஞ்சமா என்ன? அது மாதிரி மகான்கள் கடைசி அந்த ஜென்மத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சமாப்தவ் அந்தே ஜென்மனா, அநேக ஜென்மங்களோட முடிவுல பாத்தீங்கன்னா ஞானவான்
ஞானத்தை உடையவர்கள் என்ன பண்றான் அப்படின்னா பிராப்த பரிபாக்க ஞானாக. ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றார். நீங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அடைஞ்சிருக்கமே அந்த ஞானம். இப்ப என்கிட்ட இருக்கு ஞானம். என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல வேதனிஷ்டானம் சுவாமி இருக்காரு, நிறைய பேர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் இருக்கு. ஆனா ஞானம் இருக்கு, இப்ப ஏன் சுவாமி திரும்பலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் படிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதனிஷ்டானம் சுவாமி மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாடம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ஏற்கனவே பகவத்கீதையை 2 வாட்டி 3 வாட்டி கேட்டவங்களா இருக்காங்க. அப்ப கேட்டுட்டு எதுக்காக திரும்பவும் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய் ஆயிடுச்சு, மரத்துல வந்து பூ பூத்து காய் வந்துடுச்சு. காய் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெருசான காய் வந்து பாத்தீங்கன்னா பழமாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் எடுக்கும். அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா திரும்ப திரும்ப ஆவருத்தி பண்றது அப்படின்னு பேர். ஆவருத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. அது சொல்லுது திரும்ப திரும்ப ஆவருத்தி பண்றது. இந்த இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது கேட்கறதே நான் தான் பிரம்மமா இருக்கேன், இதெல்லாம் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க 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 பிராப்த பரிபாக்க ஞானாக அவங்க அடையப்பட்ட ஞானம் இருக்கு பாத்தீங்களா. எல்லாத்துக்கும் ஞானம் கிடைச்சிரும், பரோட்ச ஞானம் கிடைச்சிரும். ஆனா அந்த பரோட்ச ஞானம் காயா இருக்கிறது பழமா மாறுறதுக்கான ஒரு சமயம் இருக்கு பாத்தீங்களா. பரிபக்குவமாய் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈல்டு நல்லா சாப்பிட்றதுக்கான தகுதி உண்டாகிறதுக்கு பேரு பிராப்த பரிபாக்க ஞானக. நல்ல பரிபக்குவமான ஞானமானது கடைசி ஜென்மத்துல உண்டாகுது. அப்படிப்பட்ட ஞானம் மாம் வாசுதேவம் என்னை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வாசுதேவனா இருக்கக்கூடிய என்னை. வாசுதேவன் எங்க இருக்கார்? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், வாசுதேவன்றதுக்கு அர்த்தம் சுத்த பிரம்மம். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு பிரத்யேகாத்மானம். வாசுதேவன் எங்க இருக்கார்? என்னுடைய ஹிருதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகாத்மான்றதுக்கு அர்த்தம் நான் ஹிருதயத்துல கை வச்சு காட்டுறேன் பாத்தீங்களா. அந்த நானுக்கு பேர் தான் என்ன பேரு? பிரத்யேகாத்மான்னு பேர். உள்ள இருக்கிறவர், இந்த ஹிருதயத்துல வந்து ஸ்புரணமா இருக்கக்கூடியவர், அந்த ஆத்மாவுக்கு பேர் தான் வாசுதேவன் பேரு. அந்த வாசுதேவனா இருக்கிற அந்த பகவானை பிரத்யேகாத்மாவை பிரத்யக்ஷதக பிரபத்யதே. பிரத்யக்ஷதக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். பிரத்யக்ஷம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் பண்ற மாதிரி இல்லை. இப்ப நான் உங்களோட ஸ்கிரீன்ல இருக்கிற உங்களை எல்லாத்தையும் நான் பிரத்யக்ஷமா நான் பாக்குறேன், கண்ணால பாக்குறேன். பிரத்யக்ஷம்னு பேரு. இந்த கண்களால் நேரடியா நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பார்க்க முடியுமா? அது மாதிரி பார்க்க முடியாது. அப்போ பிரத்யக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரத்யக்ஷம் சொல்லுவோம். ஒன்னு சாமானிய பிரத்யக்ஷம், சாமானியமா இப்ப நம்ம உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நேரடியா பாக்குறது, இதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாமானிய பிரத்யக்ஷம், அதுக்கப்புறம் விசேஷ பிரத்யக்ஷம். இந்த விசேஷ பிரத்யக்ஷத்துக்கு தான் என்ன பேரு? அபரோக்ஷம் அப்படின்னு பேரு. அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அபரோக்ஷ அனுபூதிக்கு இன்னொரு பேரு விசேஷ பிரத்யக்ஷம். அப்போ என்ன பண்றான் அப்படின்னா கடைசி ஞானத்தோட கடைசி ஜென்மத்துல பரிபக்குவ அவஸ்தையில அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பரமாத்மாவாகவே வாசுதேவனாகவே இருக்கின்றேன் என்று அவன் என்ன பண்றான்? அனுபூதி செய்கின்றான். அனுபூதினா ஆப்ஜெக்ட் இல்ல, தன்னையே எல்லாமா பார்க்கிறான். வேற எல்லாமே இருக்கிறது எல்லாமே தங்கம் மட்டும்தான் இருக்கு, நானும் தங்கமா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தங்கம் ஒரு நெக்லஸோ ஒரு இதோ தன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இவன் என்ன பண்றான்? தன்னை வாசுதேவனா பிரம்மமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். சுவானுபவம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு. அப்ப அதுக்கு பேர் தான் விசேஷத்தக, விசேஷமா பிரத்யக்ஷதக பிரபத்யதே, அடைகின்றான். கதம் எப்படி அவன் அடையிறான்? பகவான் அடையிறது எப்படி அடையிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவகா சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கான் அப்படின்னு. அப்ப அப்படி அடைஞ்சவன் சர்வமிதி. ஏவம் சர்வாத்மானம் மாம் நாராயணம் பிரதிபத்தியதே. எவன் அது மாதிரி இருக்கானோ, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஏவம் சர்வாத்மானம், எவன் இந்த விதமா சர்வாத்மாவாக இருக்கிறானோ, வாசுதேவன் நாராயணனா இருக்கக்கூடிய என்னை அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபத்தியதே. அப்ப சர்வாத்மாவா எவன் இருக்கான்? நாராயணன்.
நாராயணன்ற சப்தமும் வாசுதேவன்ற சப்தமும் சுத்த பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு. அப்ப நாராயணனா இருக்கக்கூடிய, வாசுதேவனா இருக்கக்கூடிய அவன் எங்க இருக்கான்? சர்வ பூத்தங்கள்லயும் அவன்தான் ஆத்மாவா இருக்கான். அவனை பாத்தீங்க அப்படின்னா பிரதிபத்தியத்தை, அவனை எப்படி பிரதிபத்தியத்தை? அவன்தான் எனக்குள்ளாரையும் பிரத்யேக ஆத்மாவா இருக்கான், எனக்குள்ளாரையும் நான் சொல்லக்கூடியவனா அவன்தான் இருக்கான் அப்படின்னு அவன் என்ன பண்றான்? சர்வாத்மாவா இருக்கிற அவனை அடைகின்றான். ஆயிடுச்சு, எங்கேயோ போய் இல்லை, கைலாயம் வைகுண்டம் போய் அடையிறது இல்லை இது. அது மட்டும் இல்ல, சக மகாத்மா, அந்த மகாத்மா பாத்தீங்கன்னா சக மகாத்மா விசேஷம் சொல்லுது. அப்படிப்பட்டவன் மகாத்மாங்க. நம்மெல்லாம் ஆத்மா அறியாம இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அந்த விதமா சர்வாத்மாவை அறிந்தவன் மகாத்மா. அப்படிப்பட்ட அந்த மகாத்மா பாத்தீங்கன்னா நேதத் சமக அந்நியக அஸ்தி. ஆச்சாரியர் சொல்ற அவனுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா யாருமே இல்லைங்க, அவனுக்கு சமமா யாரும் இல்லை. அஸ்தி அதிகோவா, அவனுக்கு அதிகமா அவனை காட்டிலும் மேலானவனும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவன்தான் பாத்தீங்கன்னா சர்வாத்மாவாயிட்டானே. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகிறான். அவனுக்கு மேல யார் இருக்கா? அவனுக்கு மேல யாரும் இல்லை. அவனுக்கு ஈக்குவலாவோ அவனுக்கு அதிகமாகவோ இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அத்தக ஆகையினால் சுதுர்லபகா, அது மாதிரி அந்த காரணத்தினால அது மாதிரி ஒரு பெர்சன் பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா பாத்தீங்கன்னா சுதுர்லபக, ரொம்ப ரொம்ப கடினமானவன், கிடைப்பதற்கு அரிதானவன். நம்ம சொல்றோம்ல ரொம்ப ரேரஸ்ட் பீஸுங்க அப்படின்றோம். அது மாதிரி இந்த மகாத்மா பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கு மிகவும் அரிதானவன். இதை எங்க சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் தான், ஆவர்த்தி தான் பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. இந்த அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்திலேயே அபூர்வத்தான ஒரு லிங்கத்துக்காக நம்ம சொல்லிடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மனுஷியானாம் சகஸ்ரேஷுன்றது ஒரு அபூர்வம்னு ஒரு லிங்கம், ஒரு அடையாளம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானத்தை அடைந்தவன் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னா 3வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு, மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்துவதா அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? பகவானை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படி பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஆயிரக்கணக்கான மனிதர்களிலும் யாரோ ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா பகவானை உள்ளபடி பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்கிறார். நான் இவரோடது, நான் நிறைய பேரோடது வைஷ்ணவர்களோட கேட்டுக்கிட்டே இருப்பேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா சத்சங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பொதுவா துஷ்யந்த் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் இருக்காங்கனால, வேணுகுடி கிருஷ்ணன் இவங்கெல்லாம் நான் ரேண்டமா கேட்பேன் எல்லாத்துட்டையும். அவங்க எல்லாத்துட்டையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பகவானோட கிரீடம் இப்படி இருந்துச்சு, பாதுகா இப்படி இருந்துச்சு, இதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. தத்துவத்தை பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்ற தத்துவத்தை பேசவே மாட்டேன்றாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்க தத்துவம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நல்லா பேசுறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா தத்துவத்தை பேச மாட்டேன்றாங்க. அப்ப தத்துவத்தை பேசுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதானவர்களா இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சர்வாத்மாவை பத்தி பேசுறவங்க ரொம்ப அரிதானவர்களா இருக்காங்க. சர்வாத்மாவை பத்தி பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப அரிதானவர்களா இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க ரொம்ப அரிதானவர்களா இருக்காங்க. அப்ப ஃபில்டர் பண்ணி அப்ப மீதி இருக்கிறவங்களா என்ன சுவாமி ஆவாங்க? ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு தூரம் இந்த ஜென்மத்துல விட்டமோ அடுத்த ஜென்மத்துல ததாமி புத்தி யோகம் தம், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலே பகவான் எங்க விட்டாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுக்கிறார். ஒரு குருநாதர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார், திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாரும் அந்த ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ முடிச்சிட்டு வந்தவன் இருக்கான் பாருங்க, சுதுர்லபா, அவன் பாத்தீங்கன்னா அரிதானவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க கொட்டேஷன் கொடுக்கிறார். இதிகி உக்தம், இவ்வாறு 3வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. முடிச்சாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பேசுறவங்க அதிகமா இருக்காங்க, நான் ஞானின்னு அனௌன்ஸ் பண்ணவங்க நிறைய இருக்காங்க. பேத புத்தி போயிருக்குமா? போயிருக்காது. தேகாத்ம புத்தி போயிருக்குமா? போயிருக்காது. அப்ப தேகாத்ம புத்தி போனவன் ரொம்ப அரிதானவன். முடிச்சு போச்சு. அடுத்த ஸ்லோகம் ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா அவதாரிக்கா இருக்கார். ஆத்மைவ சர்வோ வாசுதேவ இது ஏவம் பிரதிபத்தவ் இத்யேவம் அப்பிரதிபத்தவ் காரணம் உச்சியதே. ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். ஆத்மா ஏவ சர்வோ வாசுதேவக,
எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வோனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கிற வாசுதேவன் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா யார் இருக்கா? வாசுதேவன் தான் இருக்கான், ஆத்மாவா இருக்கிறது. அப்ப வாசுதேவன் தான் ஆத்மாவா இருக்கான். நான் அப்படின்னு நான் சொல்றேனே, இந்த நான் வந்து பகவான் தான். பரமஹம்சானந்தா வேஷம், வெறும் வேஷம். அப்ப எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான். நான் எறும்பு, எறும்பு வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் வேஷம். எறும்புக்குள்ளார நானா இருக்கிறது பகவான் வாசுதேவன். நான் அரக்கன், அரக்கனுக்குள்ளார இருக்கிற ஆத்மா நான் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன். மேல இருக்கிற அரக்க ரூபம் என்னது? வேஷம். தேவனா இருக்கட்டும், அரக்கனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், நல்ல மானா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், நல்ல சாதுக்களா இருக்கட்டும், நல்ல கொடூரமான மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாம் வெளியில இருக்கிறது வேஷம். வாஸ்தவத்துல உள்ள இருக்கிறது ஒரே தத்துவம் வாசுதேவன் மட்டும்தான் இருக்கார். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கிற வாசுதேவன் தான் எல்லாம். அப்படின்னா இது ஏவம் அப்பிரதிபத்தம், இந்த விதமா அறியாம இருக்கிறதுக்கு. அப்பிரதிபத்தம்னா, அப்பிரதிபத்தினா அறிதல், அப்பிரதிபத்தினா அறியாம இருக்கிறதுக்கு, அடையாம இருக்கிறதுக்கு காரணம் உச்சியதே. என்ன காரணம்? நம்மளால ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசுதேவன் அறிய முடியறதில்ல? நமக்குள்ளதானே இருக்கார், நானா இருக்காரே, எதுக்காக அறிய முடியாம இருக்கு? இந்த மற்ற ஜனங்களும் அது மாதிரி அறியாம இருக்காங்க அப்படின்னு காரணம் கேட்டீங்க அப்படின்னா, காரணத்தை சொல்றதுக்காக 20வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. காமைஸ்தைஸ்தைர்ஹ்ருதஞானாஹ, காமைஸ்தைஸ்தைர்ஹ்ருதஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ, பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய, தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா, பிரகிருத்யா நியதா ஸ்வயா காமைஸ்தைஸ்தைர்ஹ்ருதஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. அற்புதமான ஸ்லோகம். இதுல இருந்து நம்மளுடைய நேச்சர் என்னன்றது நம்ம இந்த லோக்கத்தை வந்து படிக்கிறதுக்கு இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கு. முக்கியமானது ஞானியை விட்டுருங்க. ஞானி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இல்லை, அவர் தூரமா வச்சிருங்க. இப்ப நம்ம நிலைமையில ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவானை அறிய முடியாம இருக்கும் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்ற. காமைஹி தைஹி தைஹி காமைஹி, காமை ஸ்தை ஸ்தைன்னு இருக்கா, அதை பிரிக்கும் போது தைஹி தைஹி காமைஹி, அந்த அந்த காமங்களால். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தினால அவித்யினால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தையும் இந்த லோக்கத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது சொப்பனம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாம் இல்லியூஷன், வெறும் மேல இருக்கிற நாமரூபம் கல்பித்தம்னு தெரியாததுனால இதெல்லாம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? அந்தந்த காமங்களை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஆசை வரும். ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு காலத்துல மாறிக்கிட்டே இருக்க ஆசைகள். அந்தந்த காமங்களால் என்ன ஆயிடுது? பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன குட்டி குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு காமங்கள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான காமங்கள். சாகர காலம் வரைக்கும் நான் பாக்குறேன். சின்ன பையன்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டாஃபி வேணும் அவன் கேட்பான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க 2-3 பேர் இருக்காங்க. அந்த பசங்கள்ட்டையும் போய் ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்பேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோல் கேக் வேணும். நேத்து வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ரோல் கேக் வேணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட் வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, நேற்று தான் வாங்கி கொடுத்தேன் ஏதோ சாக்லேட் பேர்லாம் கூட நமக்கு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு அவங்க ஆசையில இருந்து ஒரு 85 வயசு பாட்டிகிட்ட போயிட்டு என்ன வேணும் சுவாமி, இதே மாதிரி எனக்கு ஒரு காட்டன் சேரீ வேணும். என்ன வேற சேரீ வேணாமா? இல்ல எனக்கு காட்டன் சேரீ தான் வேணும். 85 வயசு பாட்டி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான காமங்கள். ஒருத்தருக்கு BMW கார் வேணும், ஒருத்தருக்கு வந்து மோட்டார் சைக்கிள் வேணும், ஒருத்தருக்கு வீடு வேணும். திருவண்ணாமலையை சுத்தி வந்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லை வச்சு வீடு கட்டி வச்சிருக்காங்க. சின்னதா ஒவ்வொரு கல்லு மேல அடுக்கி. என்னப்பா இது எல்லா கோயிலுக்கு முன்னாடி இப்படி அடக்கி இருக்கே அப்படின்னா, இது மாதிரி கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கல்லை வச்சு அடுக்கிட்டு வந்தா வீடு கட்டுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எண்ணம். எங்க போனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சர் எந்த இந்தியா ஃபுல்லா நான் பாக்குறேன். எல்லா இடத்துலயும்
கல்லை வச்சு சின்னதா மினியேச்சர் வீடு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறது விதவிதமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்னோட தெரிஞ்சவரே மலையை சுத்தினார், மலையை சுத்தினார். ஏன் சுவாமி அப்படின்னா, சுவாமி மேரேஜ் ஆக மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மலையை சுத்துறேன், வீடு கட்டணுன்றதுக்காக மலையை சுத்துறேன், அர்ச்சனை பண்றேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியமா வீட்டுல இருக்கணும், ஐஸ்வர்யம் வேணும், வியாபாரம் பெருக்கணும், வேலை கிடைக்கணும். இது மாதிரி அநேக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் காமங்கள் இருக்கு. அந்த காமங்களால் ஹிருதஞானாக, ஹிருதம்னா அபகிருத ஞானாக, நம்மளுடைய ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஆளை தெரியாம வெளியிலேயே என்ன ஆயிடுச்சு, அபகரிக்கப்பட்டு போயிடுச்சு. வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம், நாம ரூபமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அறிவை வந்து பாத்தீங்கன்னா நாலேஜை வந்து பாத்தீங்கன்னா அபகரிச்சுட்டு போயிடுச்சு, கொள்ளையடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படி கொள்ளையடிச்சிட்டு போனதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, அறிவு இல்லை நம்மள்கிட்ட, உள்ள இல்ல அறிவு. அறிவு எங்க இருக்கு, விஷயங்கள் கொண்டுட்டு போயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயா பிரகிருத்தியா, அவங்களுக்குன்னு ஸ்வயா பிரகிருத்தியான அவங்களுக்குன்னு வாசனைகள் இருக்குல்ல. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தனித்தனியான வாசனைகள், எல்லாம் தனித்தனி தான். அம்மாவும் புள்ளையும் வேற வேறதான், தனித்தனி வாசனைகளோட தனித்தனி கர்மத்தோட வராங்க. அவரவர்களுடைய வாசனையினால ஸ்வயா பிரகிருத்தியா நியதாக, அவங்க வாசனைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக, நியத்தான்றதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் பண்ணுது, அவங்க வாசனை தான். வாசனையினால வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது, இழுத்துக்கிட்டு போகுது வலுக்கட்டாயமா அந்த வாசனைகள். அந்த வாசனைகளால என்ன பண்றாங்க, தம் தம் நியமம் ஆஸ்தாய, அந்தந்த வாசனைகளால வந்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டு, வாசனைகளில் நின்று கொண்டு, அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனா பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆசை இருக்கும் விபரீதமா. இங்கேயே பையன் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு இங்கேயே வேலைக்கு இருந்தா நல்லா இருக்கும், நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு இவங்க நினைப்பாங்க. நல்லா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு பையன் என்ன பண்ணுவான், ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவான், ஃபாரின் போவான். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீக்ரோ பொண்ணை பார்த்து சூப்பரா இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிப்பான். இங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்குவோம், ஐயோ ஐயோ என்னடா இப்படி போயிட்டானே அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வாசனை வேற, அந்த பையனோட வாசனை வேற. அப்ப அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தம் தம் நியமம் ஆஸ்தாய, அப்படின்னா உன்னை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நியமங்கள் இருக்கோ, அவனுடைய வாசனைகள் எப்படி இருக்கோ அதுல நின்று கொண்டு என்ன பண்றான், அந்நிய தேவதாக பிரபத்யந்தே, மற்ற தேவதைகளை அவனுக்கு ஏற்ற மாதிரி, வாசனைக்கு ஏற்ற மாதிரி வேற வேற தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கின்றான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைகின்றான். எது உபாசிச்சு அந்த தேவதைக்கான நியமங்களை கை கொண்டு. இப்ப என்ன நியமங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபரிமலைக்கு போகணும் அப்படின்னா என்ன நியமம், 48 நாள் விரதம் இருக்கணும். அப்ப 48 நாள் விரதம் இருந்து காலையிலையும் சாயந்தரமும் மத்தியானமும் 3 வேளை ஸ்நானம் பண்ணி பஜன் பண்ணி நல்லா தரையில படுத்து, இதெல்லாம் நியமங்கள் எல்லாம் இருக்கு. அந்த நியமங்கள் எல்லாம் கை கொண்டு என்ன பண்றான், தம் தம் நியமம் ஆஸ்தாய, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போகணும்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி யாத்திரை போகணும்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி யாத்திரை போகணும்னு ஒருத்தருக்கு ஹிமாலயாச சுத்தணும்னு ஒருத்தருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமங்கள் இருக்கு. அந்தந்த நியமங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்தாயனா அதை கை கொண்டு அதுலேயே நின்று என்ன பண்றாங்க, இவங்க எதை விரும்புகிறார்களோ அந்தந்த தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேவதாக பிரபத்யந்தே, அந்நிய தேவதைகளை அடைகின்றார்கள். சொல்லியாச்சு. அவங்க வாசனை. ஆச்சரிய ரொம்ப அருமையானது சொல்ற. யாராவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கொஞ்சம் நிறைய பேருக்கு இஷ்ட தேவதா விஷயத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். அந்த இஷ்ட தேவதா விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றார், கேட்டீங்க. காமைகி அப்படின்னா என்ன அர்த்தம், தைஸ்தைகி, அந்தந்த காமங்களால். எந்தெந்த காமம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர காமம் இருக்குமா, சன்னியாசினா நான் எங்க புத்திரனுக்கு ஆசைப்படுறது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் அபரோக்ஷ அனுபூதி எனக்கு உண்டாகணும் அப்படின்னு எனக்கு காமம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான காமங்கள். என்னது, புத்திர பசு ஸ்வர்காதி விஷயி. ஆச்சரிய தெளிவா சொல்லிட்டேன். இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திரன் வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் நிறைய பெட் அனிமல்ஸ் வேணும் அப்படின்னு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொர்க்கங்கள் வேணும், சொர்க்கத்தை அடையணும். இது மாதிரி வைதிகர்கள் நிறைய யாகங்கள் பண்றவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப இந்த உலகத்து ஆசை,
அதே மாதிரி பரலோகத்து ஆசை, இந்தந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதஜானாகான்னு அர்த்தம். ஹிருதஜானான்னு அர்த்தம் அபஹிருத விவேக விஜானாகா. அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னன்னு அவங்களோட விவேகம் இருக்குல்ல, அந்த விவேக ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நான் யார், இவைகள் என்ன அப்படின்னு திருஷ்யம் திரஷ்டா அப்படின்ற விவேகம் இல்லாம போச்சு. இல்ல நான் தான் பார்க்கிறவன், நான் ஆத்மாவா இருக்கேன், பார்க்கிறவனா இருக்கேன், இவைகள் எல்லாம் ஜடம், இவைகள் எல்லாம் இல்யூஷன், வாஸ்தவம் இல்ல அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த விவேக ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அபகிருத்தம் ஆயிடுச்சு. அபகிருத்தம் அர்த்தம் கொள்ளை அடிக்க போட்டு போயிடுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட அறிவை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா வெளியிலேயே கொண்டு போயிடுது, உள்ள இருக்கிற அந்த திரஷ்டாவை பார்க்க முடியாம பண்ணிடுது. ஒரு க்ஷணம் வந்து உட்கார்ந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நான் யார், இது என்ன அப்படின்னு யோசிக்க முடியாம போயிடுது. அதுக்குள்ளார அடுத்த கமிட்மெண்ட், அடுத்த கமிட்மெண்ட், அடுத்த கமிட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடுறோன்னே தெரியல. ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. வெளியில போனாவே, பஜாருக்குள்ளார போனாவே, எதுக்கு இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ஹரியா, என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. வேகமா மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு யாருக்கும் தெரியல. அடுத்த ஜென்மம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் எதுக்குன்னு உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான சமயம் யாருக்குமே இல்லை. பொறுமையா உட்கார்ந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா எதையோ 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு, அதையோ நம்ம உட்கார்ந்து பொறுமை இல்லை, கேட்கறதுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அடுத்த கமிட்மெண்ட். அப்ப நிறைய கமிட்மெண்ட்னால என்ன ஆகுறாங்கன்னா அவங்களுடைய விவேக விஞ்ஞானம் கொள்ளை போயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விவேக அந்த அபகிருத்த விவேக ஞானாக பிரபத்தியந்தே. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே. அந்நிய தேவதைகள் என்ன பண்றாங்க, ஆத்மாவை தெரிஞ்சுக்க ஆசைப்படல. அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் நல்லா வேணும், சின்ன குழந்தையில இப்போ பிள்ளையார் சுத்து, தொப்பு கர்ணம் போடு அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல பிள்ளையார வந்து பாத்தீங்கன்னா சுத்தி விநாயகரை சுத்தி வந்து ஒரு சதுர தேங்காய், நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா ஒரு சதுர தேங்காய் போடுறேன் அப்படின்னு தேங்காவை உடைச்சிட்டு ஒரு பூ மாலையை போட்டு அருகம்புல் மாலையை போட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா புத்தி வரும்போது சரஸ்வதி மந்திரம் படி, அப்ப இன்னும் பக்தி நல்லா வரும், நல்ல எஜுகேஷன் வரும். ஓ சரஸ்வதி மந்திரம் நல்லா வேலை செய்யும் போல இருக்கு. அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் சொல்லு, புத்தி நல்லா பிரகாசம், ஓ புத்தி பிரகாசம் ஆகும் போல இருக்கு. அடுத்து முருகரை பண்ணு, வேல் வந்து உன்னை காப்பாற்றும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். வேலை வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே வச்சுக்கிட்டு சின்னோண்டு குட்டி வேலை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பகவானை வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியரை கும்பிடுறது. அதுக்கப்புறம் அம்பாலை கும்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட காமங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகும், அம்பாலை கும்பிடுறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறது. அதே மாதிரி இப்போ தேவதைகள் எல்லாத்தையும் பெரிய பிரதான தேவதைகள் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு, சனி பகவானை போய் சுத்து. அதுக்கப்புறம் குரு தசை நடக்குது, குரு சரியில்லை, குருவை போய் சுத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை, ராகு கேதுவை சுத்து. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊரா வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காரிய சித்தி தான் இருக்க ஒழிய ஈஸ்வரன் யாரு, நான் யாரு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. அப்போ காரிய சித்திக்கு என்னென்ன காரிய சித்திக்கு எந்தெந்த தேவதைகளை உபாசிக்கணுமோ அந்தந்த தேவதைகளை என்ன பண்றாங்க, அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே. அந்நியமான தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள், பிராப்னுவந்தி. அந்நிய தேவதைகள் என்ன அர்த்தம், வாசுதேவாத் ஆத்மனக அந்நியாக தேவதாக சொல்லிட்டார். அந்நிய தேவதைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, வாசுதேவன் யாரு, ஆத்மான்ற தேவத்தை, ஆத்ம தேவனை விட்டுட்டோம். ஆத்மனக வாசுதேவாத் ஆத்மனக, ஆத்மாவா இருக்கிற வாசுதேவனை விட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய நவகிரக தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேவதைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் புராணத்துல இருந்து 18 புராணங்கள் இருக்கா, எங்கெங்க இருந்து யார் எதெல்லாம் உபாசிச்சாங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஜோசியர்கள். அப்ப நிறைய ஜோசியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா பண்ணுங்க, வாராகி பண்ணுங்க, இது நடக்கும் அது நடக்கும். தேவத்தையை உபாசனை பண்றது பிரச்சனை இல்லை. ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்யோ அகம் அசௌ அந்யஹா மந்திரம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதைகளை உபாசனை பண்ணும்போது அந்யோ அகம், நான் அந்நியமானவன், எனக்கு அந்நியமானது இந்த தேவதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உபாசிக்கிறார்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பசுரேவ தேவானாம் மந்திரம் சொல்லுது. அவர்கள் எல்லாம் அந்த அந்த தேவதைக்கு பெட் அனிமல் மாதிரி ஆயிடுறாங்க.
அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதைய வந்து நமக்கு வேறா பாக்குறோம் பாருங்க, அது தப்பு. நான் சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை மட்டும் நல்லா சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம். எல்லா தேவதைக்கும் அப்படிதான் பண்ணணும். எல்லா தேவதைக்கு போகும்போது நான் அந்த தேவதையாத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தி. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவதைய தனக்கு அந்நியமா வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா எவன் பார்க்கிறானோ அவன் என்னவா இருக்கான் அப்படின்னா அஜ்ஞானியா தான் இருக்கான். எல்லா தேவதைகள்லயும் யாரு இருக்கா, சூத்திராத்மா, ஒரே ஆத்மா தான். சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பர் தான் இருக்க. ஒரே ஹிரண்ய கர்ப்பரோட அநேக ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும். விஷ்ணு தான் அந்த ஹிரண்ய கர்ப்பன் சொல்ற சூத்திராத்மா, ஒரே பகவான் விஷ்ணு பகவான் தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, எல்லா தேவதைகளுக்குள்ளாரையும் பிராண ரூபத்தில் அவர் தான் இருக்கார். பாருங்க, என் வாக்கு பேசுறது என்னது நினைக்கிறீங்க, பிராணசக்தி தானே. காலையில வரும்போது கரிசாலைன்னு ஒரு லேகியம் இருக்கு, நாதபிரபு வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயோ, அந்த லேகியம் சின்ன ஸ்பூன், கொஞ்சோண்டு ஒரு ஒரு 5 கிராம் கூட இருக்காது, கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துல பேச ஆரம்பிக்கிறேன். எனர்ஜி எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல, நல்ல வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பேசுறது, எது சாமி, காத்து தான், வேற எதுவும் இல்லை, வெறும் காத்து தான். இந்த இந்த நான் பேசுற வாக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாயில 8-9 இடத்துல பட்டு சப்தங்களா வெளியில வருது. பிராணசக்தி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே, பேசுறது பிராணசக்தி. இதே வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சனி காயத்ரி பாடும்போது பாக்குறேன், என்னமா பாடுறாங்க, ஐயோ அவங்கள பார்த்தா என்னமா பாடுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மலைப்பா இருக்கு. அப்படியே ஒரு நேற்று ஒரு தட்சிணாமூர்த்தி கிருதி ஒன்று கேட்டேன், ஐயோ என்னமா பாடுறாங்க அப்படின்னு. அது என்னது, பாட்டு, பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தூக்குறாரு, மூட்டையை தூக்குறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ மூட்டைய அப்படியே அசால்ட்டா தூக்கி முதுகுல வச்சு தூக்கிட்டு போறாரு. எது, அதுவும் என்னது, பிராணசக்தி தான் அதுவும். அப்போ எதா இருந்தாலும் மனசுல சிந்திக்கிறதா இருக்கட்டும், புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் கேதர் பண்றதா இருக்கட்டும், உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்களை பண்றதா இருக்கட்டும், உத்கிருஷ்டமான கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட காரியங்கள். பிராணனுடைய ஒரே இது பாருங்களேன், நான் பேசுறது, ரஞ்சனி காயத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாடுறது, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா வந்து கருணையோட பேசுறது, இது எல்லாம் தாலாட்டு பாடுறது தூங்க வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணனோட விதவிதமான காரியங்கள். இததான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்றதுக்கு அர்த்தம் சூத்திராத்மா விஷ்ணு பகவான், டோட்டல்ல காஸ்மிக்ல அந்த பிராணசக்தியோட விதவிதமான என்னது சக்தி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்றோம், தேவதைகள் அப்படின்னு வச்சிருக்கோம். பிராணனோட விபாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரோட விபாகம் தான். ஒரே பிராணனோட விதவிதமான விபின்ன சக்திகள் தான் விதவிதமான தேவதா ரூபத்துல இருக்கு. இதை நம்ம புரியாம அந்த தேவதைக்கு, அந்த விஷ்ணு பகவானுக்குள்ளார யாரு இருக்கா, பிராணனுக்குள்ளார யாரு இருக்கா, அந்தர்யாமியா சிவபெருமான் இருக்கா. 2 தேவத்தை தான். நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாமம் ரூபம் கொடுத்துருக்கோம். உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் உணர்வுக்கு பேரு ஈஸ்வரன். அந்த உணர்வை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி இருக்கிற பிராணனுக்கு பேரு பிராண சரீரா. அந்த பிராண சரீரம் யாரு, அந்த விஷ்ணு பகவான். இவ்வளவுதான். உள்ள இருக்கிறது எது, பாரூபா, பிரகாசம் இருக்கு. அந்த பிராணனுக்குள்ளார பிரகாசம் இருக்கு, சைத்தன்யம் இருக்கு. அப்போ சைத்தன்யம் உணர்வு, அதுக்கப்புறம் உயிர் பிராணன். இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து 3 குணங்களோட காரியமா விதவிதமான சத்துவ சக்திகளாகவும் ரஜோகுண சக்திகளாகவும் தமோகுண சக்திகளாகவும் அநேக தேவதைகளா இருக்கு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் இருக்கார், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியாம பிரைம் மினிஸ்டரை பிடிக்கலாம், ஹோம் மினிஸ்டரை பிடிக்கலான்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், சின்ன சின்ன கவுன்சிலர் எல்லாம் பார்த்து அது காரிய சித்தி பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன தேவதைகளை பிடிச்சு நமக்கு ஏதாவது நடந்தா, ஏன்பா டைரக்டா பிடிக்க வேண்டியதானே, பெரிய ஆளையே பிடிக்க வேண்டியதானே, பிரைம் மினிஸ்டரே பிடிச்சிடலாம்ல, ஹோம் மினிஸ்டரை பிடிச்சிடலாம்ல. பிரைம் மினிஸ்டர் யாரு, சிவபெருமான்.
ஹோம் மினிஸ்டர் யாரு? சூத்ராத்மா விஷ்ணு பகவான். 2 பேரும் பிடிச்சிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட எல்லாம் போறீங்க? ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா அந்த 2 பேரை தெரியாது. அந்த 2 பேரும் உள்ளேயே இருக்காங்கன்னு தெரியாது. உள்ள இருக்காங்கன்னு தெரியாததுனால நம்ம பிரச்சனை பாத்தீங்கன்னா அநேக காமங்களை வச்சிருக்கோம். அந்த காமங்களுக்கு ஏத்த மாதிரி விதவிதமான ஆத்மா கண்ணியமா, வாசுதேவனுக்கு அந்நியமா, வாசுதேவாத் ஆத்மனக அந்யா தேவதாக பிராப்னுவந்தி அடைகின்றார்கள் வேற வேற தேவதைகளை. தம் தம் நியமம். தம் தம் நியமம் என்ன அர்த்தம்? தேவதாராதனே. அந்தந்த நியமங்களை வச்சுக்கிட்டு சபரிமலைக்கு போகணுமா 48 நாள் விரதம். இதுக்கு பழனிக்கு போகணுமா அதுக்கு எத்தனை விரதம்? 21 நாளா ஏதோ ஒரு விரதம். சஷ்டி விரதம், சுப்பிரமணியருக்கு சஷ்டி விரதம். அதுக்கப்புறம் பழனிக்கு பாத்தீங்கன்னா போறது. அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம வள்ளலார் அடிகளார் ஓம் சக்தி. ஓம் சக்திக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் சாரி போட்டுக்கிட்டு, ரொம்ப பச்சை கலர், முருகனுக்கு பச்சை கலர் போடு, சுப்பிரமணியருக்கு பாத்தீங்கன்னா பச்சை கலர் போடு, அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் போடு, சுவாமிக்கு சபரிமலைக்கு கருப்பு கலர் போடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்தந்த நியமத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? விதவிதமா அந்தந்த தேவதைகளை என்ன பண்றோம்? தம் தம் நியமம். ஆசைப்பட்ட அந்தந்த வஸ்துக்களை அடையறதுக்காக அந்தந்த தேவதைகளை அடையிறோம். அந்தந்த தேவதைகளை என்ன பண்றோம்? சொல்லப்பட்ட பரம்பரையில என்ன மாதிரி முறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த நியமங்களை பாத்தீங்கன்னா தேவதையோட ஆராதனையை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு பிரசித்தோ யோ யோ நியம. எது ஆதி காலத்திலிருந்து பிரசித்தமா பெரியவங்க அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பிரசித்தமான நியமங்களை என்ன பண்றோம்? தம் தம் ஆஸ்தாய அவைகள் பாத்தீங்கன்னா நின்றவர்களா இருந்து கொண்டு கை கொண்டு அதுல எடுத்துட்டு அந்த நியமங்களை எடுத்துக்கிட்டு இதுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அதுலயே நின்று, ஆஸ்தாயன்றதுக்கு அர்த்தம் ஆசிரித்திய, நல்ல ஆசிரியம் பண்ணி பிரகிருத்தியா சுபாவேன ஜென்மாந்தர ஆர்ஜித சம்ஸ்கார விசேஷேன நியதாக. இதை ஹைலைட் பண்ணீங்க. முந்தின ஜென்மத்துல நீங்க என்ன தேவதைய உபாசனை பண்ணிருக்கீங்களோ அதோட சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஜென்மத்தில் அது அபிவியக்தி ஆகும், வெளிப்படும். முன்னாடி நீங்க எதுல தீவிரமா ஏதாவது பண்ணிருப்பீங்க ஒரு தேவதையோடது, அது பாத்தீங்கன்னா பிரகிருதியா சுபாவேன நேச்சுரலாவே பை பர்த்லயே, பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் பை நேச்சர், பை பர்த். உங்களுடைய பர்த்ல ஆரம்பத்துல இருந்தே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மாந்தர ஆர்ஜித சம்ஸ்காரம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணர் மேல எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் யாரும் சொல்லி கொடுத்தாங்க? எங்க வீட்டுல யாரும் பாத்தீங்கன்னா பூர்வாசிரமத்துல எல்லாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முருக பக்தர்கள், எல்லாம் வீடு ஃபுல்லா முருக பக்தர்கள். ஆனா நான் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பக்தர். எனக்கு கிருஷ்ணர் தான் பிடிக்கும். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, வீடு ஃபுல்லா முருக பக்தரா இருந்து எனக்கு மட்டும் ஏன் கிருஷ்ணர்? முந்தின ஜென்மத்துல நான் என்ன பண்ணனோ, எந்த பாத்தீங்கன்னா கை கொண்டு எந்த நியமங்களை அனுஷ்டானம் பண்ணி தீவிரமா இருந்தோனோ அதோட வாசனை இருக்கு பாத்தீங்களா, பிரகிருத்தியா. அது பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு நேச்சரா சுபாவேன, எனக்கு நேச்சுரா இயல்பாவை பை பர்த்தே பாத்தீங்கன்னா ஜென்மாந்தர ஆரிஜித சம்ஸ்கார விசேஷேன, முந்தன ஜென்மங்கள்ல நான் எந்தெந்த தேவத்தைய உபாசனை பண்ணி ஜபம் பண்ணி தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணி மலையை சுத்தி எதெல்லாம் நான் எந்த தேவதைக்கு பண்ணிருக்கணும் அந்த சம்ஸ்காரம் வாசனை என்னாயிடும் இந்த ஜென்மத்துல விசேஷமா பாத்தீங்கன்னா என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு வசப்பட்டவனா என்ன பண்ற? விசேஷேன நியதாக, நியதான்றதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் ஆகி அதுக்கு வசப்பட்டவனா, நியமிதாக நான் பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணணும், இப்படி போகணும், அப்படி போகணும் அப்படின்னு நான் நியமிக்கப்பட்டு ஸ்வயா ஆத்மீயா எப்படி போறான் அவனுடைய வாசனைப்படி பாத்தீங்கன்னா அந்தந்த தேவதைகளை என்ன பண்றான்? அடைகின்றான். ஆனா தத்துவத்தை யாரும் அடையிறது இல்லை. தத்துவத்தை அடையிறதுக்கு அதுக்கு பின்னாடி வேற ஒரு சம்ஸ்காரம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப கிருஷ்ணர்ன்ற ரூபத்தை நான் ஏற்கனவே உபாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கேன். அதனாலதான் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரிஷிகேஷ் போயிருக்கேன். குருநாதரை தேடி போய் அவர் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கேன். அப்ப தேவதையை அடைதலுக்கும் ஒரு சம்ஸ்காரம் வேணும். அதே மாதிரி தத்துவத்தை அடையிறதுக்கும் ஒரு சம்ஸ்காரம், முன்னாடி இருக்கிற சம்ஸ்காரம் தேவைப்படுது. இந்த விதமா பாத்தீங்கன்னா சொல்லுங்க மாயா, மாயா சக்தி
வேற எதுவும் இல்லை, மாயாசக்தி. ஆமா, மாயாசக்தி. இல்ல இல்ல, அம்பால வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம ரூபிணின்னு பார்ப்போம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவத்தையை உபாசிக்கும் போது ரெண்டு பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல் மேல் ஃபீமேல் ரெண்டு, வேற எதுவுமே இல்லை. சுவாமியை பார்க்கும்போது பிரம்மஸ்வரூபமா பார்க்கணும். அதே மாதிரி அம்பால பார்க்கும்போதும் பிரம்மஸ்வரூபினியா தான் பார்க்க போறோம். மாயா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி மாயா. அப்ப பிரிச்சுக்கணும். எப்படி சிவபெருமான்கிட்ட இருக்க சக்தி அம்பாள் நம்ம சொல்றோம், மாயான்னு சொல்றோம். நீங்க அம்பால அந்த சிவபெருமானோட இடத்துல அம்பால போட்டுக்குங்க. அம்பால போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிரதான தேவதை அம்பால் ஆயிடும், பிரம்மம் ஆயிடும். அந்த பிரம்மத்தோட கையில இருக்கிற சக்தி மாயாவாயிடும். அப்படி பிரிச்சு. இல்ல 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 நான் உங்களுக்கு யோக சூத்திர கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். பேசிக்கா எடுக்கும்போது புருஷர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா, பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் எல்லாமே பிரகிருதி அம்சம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நேச்சரை நம்ம லௌகிகத்துல நம்ம பிரத்யட்சமா பார்த்தோம் அப்படின்னா இப்படி இது ரெண்டும் ஆத்மா மாயா, இந்த ரெண்டு தான் புருஷன் பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மா. நீங்க எப்போ வந்து ஸ்திரீ சுபாவத்தை விட்டுட்டு நான் ஆத்மா நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க தேகத்துல இருந்து எல்லாமே திருஷ்யம் ஆயிடும். இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் மாயா ஆயிடும். நீங்க ஆத்மாவா இருப்பீங்க. நீங்க தேகத்துல அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்க ஸ்திரீ தான். இதான் அதனாலதான் நான் உங்க சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீன்னு போய் ஒளிஞ்சுக்காதீங்க. ஸ்திரீ இல்ல, நம்ம எல்லாம் ஆத்மாவா தான் இருக்கு. இங்க லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவா தான் இருக்கு. அதை விட்டுட்டு மேல வந்தீங்க அப்படின்னா, தேகத்துல வந்துட்டீங்க அப்படின்னா, தேகத்துல பலகீனம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கே. ஸ்திரீயோட சுபாவம் அப்படியே சாங்கியத்துல என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அப்படியே 100% ஸ்திரீக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். எல்லா ஸ்திரீகளும் அப்படிதான், பிரகிருதியோட மாயையோட விஷயம்தான். ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்து என்னை வசப்படுத்துதுங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி காட்டுது, நீ என்னை பாரு சாமி, என்னை பாரு அப்படின்னு காட்டுது. ஏன்னா பிரகிருதியோட சுபாவம் என்னது? புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை கொடுக்கறது. ஐயோ ஒரு நாள் இல்லையே பார்க்கல அப்படின்னா, அந்த குழந்தைய பார்க்கல அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா, எனக்கு சுகத்தையும் தருது, எனக்கு வந்து அந்த குழந்தை துக்கத்தையும் கொடுது. அப்ப அந்த சின்ன குட்டி பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை கொடுக்கக்கூடியது எது? பிரகிருதியோட அம்சம். எல்லாமே எல்லா ஸ்திரீகளும் பிரகிருதி அம்சம் தான். சின்ன வயசுல எனக்கு அம்மா, அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்காங்க தங்கச்சிங்க எல்லாம், அதுக்கப்புறம் மனைவி, காதலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை, பெண் குழந்தை, இப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் இந்த மொத்த சமூகம் வந்து எதனால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு? மாயையினாலதான். ஸ்திரீ இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை, சுகதுக்க அனுபவமே கிடைக்காது. சுகதுக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாயா சக்தி இருக்கணும், பிரகிருதி அம்சம் இருக்கணும். ஆனா நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க ஆத்மான்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி ஆயிடும். அத அம்பால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா நினைச்சீங்க, பரபிரம்மமா நினைச்சீங்க அப்படின்னா அம்பாளுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் மாயா சக்தி அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா இப்ப வந்து யாருக்காவது இஷ்ட தேவதையை பத்தி நான் எல்லாத்துட்டையும் கேட்பேன். என்ன கேட்கும் போது உங்க இஷ்ட தேவதை என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நிறைய பேருக்கு இஷ்ட தேவதை தெரியவே இல்லை. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் இல்லை, முந்தின ஜென்மத்திலே சம்ஸ்காரம் ஆகல. முந்தின ஜென்மத்துல நீங்க எதையாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா, தீவிரமா ஒண்ணு பண்ணிருந்தீங்கன்னா, இந்த ஜென்மத்துல பிறக்கும் போதே வலுக்கட்டாயமா அந்த சம்ஸ்காரம் உங்களை என்ன பண்ணிருக்கோம்? இழுத்துட்டு போயிருக்கோம். சில பேர் ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் முருகரோட தேவத்தையை கும்பிடுவார், ஒருத்தர் சிவனை கும்பிடுவார், ஒருத்தர் விஷ்ணுவை கும்பிடுவார். இது மாதிரி 5 பேரும் 5 விதமா இருப்பாங்க. ஏன்னா 5 விதமான பூர்வ ஜென்மங்கள்ல 5 விதமான தேவதைகளை அவங்கவுங்க உபாசனை பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம இஷ்ட தேவதா எது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நேச்சுரலா என்னோட பை பர்த்ல எனக்கு எந்த விஷயத்துல என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேவதையின் இடத்துல உள்ள போகுதோ அதுதான் என்னுடைய இஷ்ட தேவதா. அதை என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமா ஆவர்த்தி பண்ணணும்.
இந்த ஆவர்த்தி பண்றதுல ஒரு முக்கியமானது, வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, சின்ன சின்ன தேவதைகளை பிடிக்கவே பிடிக்காதீங்க. சின்ன தேவதைகள் நிறைய இருக்கு, இது வரைக்கும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்திலிருந்து அபியாசம் மாறட்டும். என்ன என்ன பிரதான தேவதை? ஒண்ணு வந்து ஈஸ்வரன். ஈஸ்வரன் யாரு? அந்தர்யாமி. எது அந்தர்யாமி? ஈஸ்வரனுக்கு தான், சிவபெருமானுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்தர்யாமியா அவர் இருக்கார். மாயையோட சேர்ந்து அந்தர்யாமியா ஹிருதயத்துல வந்து நான் அவர் தான் இருக்கார். அதே வந்து பிராணனா இருக்கிறது யாருன்னா சூத்திராத்மா, ஹிரண்ய கர்ப்பர், விஷ்ணு. இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு, உயிர். இந்த 2 தான் இருக்கிறது. இந்த 2 மட்டும் பிடிச்சுங்க. சிவனையும் விஷ்ணுவையும் பிரதான தேவதை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இதை மட்டும் பிடிச்சுங்க. மற்ற தேவதைகள் எல்லாம் விஷ்ணுவோட வேற வேற ஃபார்ம். சிவன் வெளியில வரல. சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. விஷ்ணுக்கும் உள்ளார சிவபெருமான் தான் அந்தர்யாமியா இருக்கார். அவர் வெளிப்படாதவர், வெத ரூபத்துல இருக்கார் சிவபெருமான் அம்பாலோட சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபார்ம் தான் பிரதம ஜெகன்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர். முதல்ல உண்டானவர், முதல்ல கிரியேஷன்ல முதல் ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான். அவரோட ஃபார்ம் தான் வந்து எல்லாம், இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயம் ஜெகத்து மொத்தமும் இதை. அதனால இந்த 2 தேவதைக்குள்ளார வந்துருக்கு. பாஷிர்கர் சொல்ல போறார். வந்துருங்க அடுத்தது 21வது ஸ்லோகம் சொல்றார். தேஷாம்ச காமீனாம். இப்ப நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு நிறைய தேவதைகளை அடையிறோம்ல. ஒரே தேவதைகிட்ட போறதுக்கு என்ன, நிறைய தேவதைகிட்ட நிறைய விரதங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு தேவதையை எடுத்துக்கிட்டு, அதுவும் பிரதான தேவதையை எடுத்துக்கிட்டு, சிவனோ இல்ல விஷ்ணுவோ, 2 பேருமே வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வெளிப்படாதவர். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்திலையும் சிருஷ்டிக்கு முன்னாடியும் தான் இருக்கார் சிவபெருமான். அவர் அந்தர்யாமி, அவர் வெளிப்படவே இல்லை. அவ்வியக்தம்னு பேர் அவருக்கு. பேர் அவ்யாக்கிருத்தம், அவ்வியக்தம்னு பேரு. அப்ப எங்கெல்லாம் நீங்க ஒரு ரூபத்தையோ ஒரு நாமத்தையோ உபாசனை பண்றீங்களோ அது எல்லாம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. சிவபெருமானுக்கு ஒரு லிங்கத்தை கொடுத்துட்டீங்கல்ல, ஒரு ஆராதனைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அப்படின்னு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியோட வச்சு உபாசனை பண்றீங்கல்ல, அப்ப அப்படி பண்ணினீங்க அப்படின்னா விவகாரம் பண்றீங்கல்ல, விவகாரம் பண்ணினா அந்த சிவபெருமானும் கூட வந்து, இப்ப நம்ம பண்ற சிவபெருமானும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேவதா ரூபங்களும் ஹிரண்ய கர்ப்ப ரூபங்கள் தான். ஏன்? வெளிப்பட்டது. வெளிப்படாதது எதுவோ அதுதான் வாஸ்தவத்துல காரணம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வெளிப்படாதவர், அவ்வியக்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் வெளிப்படாதவர். எங்க வெளிப்படவே இல்லையா அப்படின்னா எனக்குள்ளார அவர் வெளிப்படாதவரா அகம் அகம் அகம்னு இருக்கார். அதை வந்து ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, அறியதான் முடியும். அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சு பூஜை பண்ண முடியாது. பூஜை பண்றதெல்லாம் எல்லா ரூபங்களும் என்னது, ஹிரண்ய கர்ப்ப ரூபங்கள் தான். புரிச்சுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோகம் எழுதுறார். தேஷாம்ச காமீனாம். யாரெல்லாம் இந்த உலகத்துல காமவயப்பட்டு அந்தந்த தேவதைகளை உபாசிக்கிறார்களோ அந்த காமிகள், அவங்களுக்கு யார் பலன் கொடுக்குறா? கேள்வி வருதுல்ல, சொல்றேன். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி. தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம், தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம், தாமேவ விததாம்யகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி. தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். யோ யோ யாம் யாம். யோ யோனா யக யக, எந்த எந்த பக்தர்கள். நிறைய பேர் இருக்கல உலகத்துல, எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்குமோ அத்தனை கோடி பக்தர்கள் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் யார், எந்த எந்த பக்தன், யோ யோ பக்தக, எந்த எந்த பக்தன், யாம் யாம் தனு, தனுன்றதுக்கு அர்த்தம் ஃபார்ம், எந்த எந்த தேவத்தையோட வடிவத்தை. எனக்கு வந்து கிருஷ்ணர் வடிவம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சுப்பிரமணியர் பிடிக்கும், இன்னொருத்தர் விநாயகர் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அம்பாள் பிடிக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த தேவத்தையோட வடிவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி, நல்ல ஸ்ரத்தா பக்தியோட வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்றதுக்கு இச்சைப்படுகிறானோ செய்கின்றானோ, நல்ல ஸ்ரத்தையோட வந்து பாத்தீங்கன்னா நல்ல அர்ச்சனையும் பூஜனையும் நல்ல ஸ்தோத்திரங்களும்
பண்றானோ அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா தஸ்ய தஸ்ய ஸ்ரத்தாம், அவர்களுடைய ஸ்ரத்தையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா தாம் ஏவ அச்சலாம், அவங்களோட ஸ்ரத்தைய பாத்தீங்கன்னா பலனை கொடுப்பதன் மூலம், அந்தந்த ரூபத்துல இருந்துகிட்டு பலனை நான் தான் கொடுக்கிறேன். நீங்க கணபதிய கும்பிட்டாலும் கணபதி ரூபத்துல விஷ்ணு பகவான் தான், சூத்திராத்மா தான் பலன் கொடுக்கிறவர், கர்மபல தாத்தா. கர்மபல தாத்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர், சூரிய மண்டலத்துக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கிறவர். அவர் பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட பலன்களை சுப்பிரமணியத்தை போய் கேட்டீங்கன்னா அதே அவர் தான் பலன் கொடுப்பார். அம்பாள்கிட்ட கேட்டாலும் அவர் தான் பலன் கொடுப்பார். ரூட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சைன் பண்ணாதான் கர்மபல தாத்தா. ரூட் பாத்தீங்கன்னா அவர் மூலமா தான் இந்த தேவதை வழியா கிடைக்கும். எந்த தேவதைய உபாசனை பண்றீங்களோ அந்த தேவதா ரூபத்துல உங்களுக்கு கிடைக்குது. ஆனா நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த தேவதை தான் எனக்கு பண்ணிச்சுன்னு நினைக்கிறோம். இந்த தேவதா ரூபத்துக்குள்ளார இருந்துகிட்டு அனுகிரகம் பண்றது யாரு, பாஸ் பண்ணது பகவான் தான், ஒரே பகவான் தான், அந்த வாசுதேவன் தான். அதனால பாத்தீங்கன்னா தாம் ஏவ அச்சலாம், அந்த ஸ்ரத்தையை நானே என்ன பண்றேன் அப்படின்னா அசைக்க முடியாததாக, அகம் விததாமி விபூர்வ தாதாத்து கரோத்தி அர்த்தே, நான் அசையாததாக செய்கின்றேன். அப்ப என்ன பண்றான், ஒரு வாட்டி சபரிமலை போயிட்டு வந்தோம், காரிய சித்தி நடக்குது, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கேன், அடுத்த வருஷம் 2வது முறை போறோம் இன்னும் நல்லா இருக்கு, 3வது முறை போறோம் இன்னும் நல்லா இருக்கு, 5வது முறை போறோம் நல்லா இருக்கு. அப்ப என்ன பண்றா அப்படின்னு கேட்டினா சபரிமலையில இருக்கக்கூடிய நம்ம பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்றார் சுவாமி, சாஸ்தா பாத்தீங்கன்னா தர்ம சாஸ்தா எனக்கு தேவையானதெல்லாம் பண்றாரு அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சு அவரையே ஸ்துதி பண்ணி அதே விஷயத்திலேயே தொடர்ந்து வருஷம் சபரிமலைக்கு போயிட்டே இருக்கேன். இதான் நான் பண்றேன். பழனி மலைக்கு போறவங்க தொடர்ந்து பழனி மலைக்கு போயிட்டே இருக்காங்க. திருவண்ணாமலையை சுத்துறவங்க தொடர்ந்து திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு யார் பலன் கொடுக்குறா, உள்ள இருக்கிற ஈஸ்வரன் ஒரே ஒரு ஆள் தான் எல்லா ரூபத்துல இருந்தும் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவங்க பலன் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய ஸ்ரத்தை என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே போகுது. அந்த சிரத்தையை பாத்தீங்கன்னா அசையாதவனாக நான் செய்கின்றேன். அப்ப எந்த ரூபத்தை வேணா கும்பிட்டுங்க, அந்த ரூபத்துல இருந்து பலன் கொடுக்கிறவர் ஒரே ஒரு ஆள் தான். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. யக யக காமி, எந்தெந்த காமி யாரு, நம்ம தான் காமினா காமத்தை உடையவன் காமி. யாம் யாம் தேவதா தனும், எந்த தேவதையோட உருவத்தை ஸ்ரத்தையா சயுக்தக, ஸ்ரத்தையோடு கூடினவனா இருந்துகிட்டு, பக்தஸ்டசன் நல்ல பக்தனாவும் இருந்துகிட்டு, ஸ்ரத்தையும் பக்தியும் கூடினவனா இருந்துகிட்டு, அர்ச்சித்தும் பூஜையித்தும் இச்சதி, அர்ச்சனை பண்றதுக்கு பூஜா பண்றதுக்கு இச்சைப்பட்டு அவன் பண்றானோ அப்ப என்ன ஆகும், தஸ்ய தஸ்ய காமினக, அந்தந்த காமிகளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அச்சலாம் ஸ்ரத்தாம், அவங்களுடைய ஸ்ரத்தை இருக்குல்ல அதை அசையாததாக ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஆக்குறேன். யாரு, தாமேவ விததாமி, அந்தந்த ரூபத்துல இருந்துகிட்டு நான் தான் என்ன பண்றேன் செய்கின்றேன். ஸ்திரீ கரோமி சொல்லிட்டார், நான் ஸ்திரப்படுத்துகின்றேன். எந்தெந்த ரூபத்துல இருந்துகிட்டு, இவங்க எந்தெந்த ரூபத்துல பூஜை பண்ணாங்களோ அந்தந்த ரூபத்துல இருந்துகிட்டு நான் தான் அவங்களுடைய ஸ்ரத்தையை என்ன பண்றேன், அசையாததாக ஆக்குகின்றேன். அதனால ஜீசஸா இருக்கட்டும் ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான், அல்லாவா இருக்கட்டும் இரண்ய கர்ப்ப ரூபம் தான். ஒரு காட்டுவாசி ஒரு பெரிய பாறை தான் என்னோட தேவத்தைன்னு காட்டுவாசி பாத்தீங்கன்னா உபாசிக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருந்துகிட்டு உபாசிக்குது. அந்த தேவதா ரூபத்தை அந்த பாறை ரூபத்துல இருந்துகிட்டு அவர் தான் பகவான் தான் அனுகிரகம் பண்றார். எத்தனை தேவதைகள் ட்ரைபல்ஸ் ஏரியாக்குள்ளார போனீங்க அப்படின்னா எப்படியும் ஆயிரக்கணக்கான தேவதைகள் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு தேவதைகள். நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னாவே பார்க்கலாம். ஊட்டிக்குள்ளார போனீங்கன்னா படுகாசு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. நம்ம தேவதைகள்லாம் அவங்க பண்றதே இல்லை, வேற வேற தேவதைகள்லாம் வச்சிருக்காங்க. சதானந்தத்துக்குலாம் தெரியுமே, ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, அங்கெல்லாம் வேற வேற தேவதைகள். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரையே கேரளா தமிழ்நாட்டுக்குள்ளார போனீங்கன்னாவே அவ்வளோ தேவதைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லா தேவதைகளும் யாரோட ரூபம், ஹிரண்ய கர்ப்பரோட விஷ்ணுவோட ரூபம் தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து வச்சுக்கணும் மனசுல. அப்ப பாத்தீங்கன்னா நான் தான் ஸ்திரப்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு ரொம்ப மேட்சிங்கான ஒரு காரிக்கா இருக்கு, மாண்டூக்கிய காரிக்கா 2:29 அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கா 2:29. யம்பாவம் தர்ஷயேத்யஸ்ய
தம் பாவம் சது பஷ்யதி தம் சாவதி சபூத்வாசௌ தத் கிரஹ சமுபைதி தம். ஒரு காரிக்கா இந்த லோகத்தோட தேவதா விஷயத்த அவ்வளவு எக்ஸலண்டா ஒரே ஒரு காரிக்கால கௌடபாதமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குருநாதர் பாத்தீங்கன்னா இருக்கார். எம்பாவம் தரிசையே எஸ்ய. யாரோ ஒருத்தர் வர வந்த மாத்திரத்துல நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உபாசனம் பண்ணணும்பா. என்ன உபாசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிவலிங்கம் என்கிட்ட இருக்கு, நர்மதால இருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் இருக்கு. இதை வச்சு பாத்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய தேவத்தை, இதான் சிவபெருமான். இதுக்கு நித்தியம் அபிஷேக ஆராதனை பண்ணி முறையா நீ பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணு, ஜபம் பண்ணு, ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லு, இதுக்கு ஜபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, நெய்வேத்தியம் பண்ணு, பூக்கள் இருந்தா அர்ச்சனை பண்ணு அப்படின்னு நான் அவருக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு சிஷ்யர் புதுசா வரார். வந்த மாத்திரத்தில் அவருக்கு பாத்தீங்கன்னா எம்பாவம் தரிசையே எஸ்ய. அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த உபதேசத்தை பண்ணி சொல்லி முடிச்சோன்னே அவர் ஸ்ரத்தையோட என்ன பண்றார், மெதுவா ஆரம்பிக்கிறார். ஒரு விட்டு 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 ஒரு 6 மாசம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் மெதுவா 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 அதுல அவரோட அந்த ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துடுற, டெய்லி பண்ண ஆரம்பிச்சார். ஸ்ரத்தா அதிகமாகுது. மெதுவா மெதுவா தம்பாவம் சது பஷ்யதி. அவன் மெதுவா 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது அபியாசத்தை, அந்த ஈஸ்வர பூஜை ஜபம் இதெல்லாம் பண்ண 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 அந்த பாவத்தை பார்த்தீங்கன்னா அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த சிவலிங்கம் தான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு. ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னா ஒரு சதாசிவம்னு ஒரு சிவலிங்கத்தை வச்சிருந்தேன். நான் ரொம்ப காலம் ரிஷிகேஷ்ல இருக்கும் போதெல்லாம் நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ருத்ரம் சொல்லி நல்லா பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா நான் பூஜையை நிப்பாட்டும் போது எனக்கு ஒரு நல்ல பக்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன், இதை நித்தியம் பண்ணுங்க ஜி. நல்ல சிவபக்தர். அவர் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு சிரத்தை இருந்துச்சு, சுவாமி பண்ண சிவலிங்கம்னு. அவருக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எப்ப பார்த்தாலும் சதாசிவமே கனவுல இருந்து எல்லாத்துலயும் வந்துகிட்டே இருக்கு சுவாமி அப்படின்னு. நல்லா பூஜா பண்ணி நல்லா அவர் அந்த சிவலிங்கத்தை நல்லா கையில போய் சேர்ந்துச்சு. அவர் கண்டினியூஸா இப்ப அவர் பாத்தீங்கன்னா சதாசிவனோட பக்தர் ஆயிட்டார். அடிச்சா அப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு உபதேசம் பண்ணி அதை ஒருத்தருக்கு சொல்லி வைக்கிறேன். அவர் என்ன பண்றார், அதை பண்ண 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 அவருக்கு அதுல ஸ்ரத்தை அதுல ஈஸ்வரன் தான் இவ பார்க்க இருக்கார் இதுல அப்படின்னு ஒரு சின்ன சிவலிங்கத்துல ஈஸ்வரனை பார்க்க ஆரம்பிக்கிறார். தம்பாவம் சது பஷ்யதி. அவன் அந்த ஈஸ்வரனை அந்த ரூபத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். தம்ச அவதி சபூத்வா. அந்த ரூபம் என்ன பண்ணுது தெரியுங்களா, இவன் சிரத்தையோடு பண்ண 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 அந்த ரூபத்திலையும் பகவான் இருக்கார்ல, சர்வத்திர வியாபகமா இருக்கிறார் பகவான். அந்த ரூபத்துல இருந்துகிட்டு என்ன பண்றார், அவனை காக்க ஆரம்பிக்கிறார், ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார், அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார், அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை பண்ண பண்ண பாத்தீங்கன்னா சபூத்வா அசௌத்தத் அக்ரஹா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா மெதுவா மெதுவா அவன் பிலீவ்னஸ் அதிகமாக அதிகமாக என்ன பண்றான் அப்படின்னா இதுதான் ஈஸ்வரன், இதுக்கு அந்நியமா விஷ்ணு பகவான் இல்லை, கணபதி இல்ல, சுப்பிரமணியர் இல்ல, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனநிலையை பாத்தீங்கன்னா ஆக்ரகத்தோட அவன் அடைகின்றான். ஒரு பிடிப்படைஞ்சு இதுதான் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு தன்மை அடையலாம். இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிறதெல்லாம் சரி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா டீக்காக்காரங்க சொல்றாங்க, இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த தேவத்தை தான் சரின்னு நினைச்சது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போறான், இதுக்கு அந்நியமா வேற தேவதையே இல்லை. அப்ப சிவபெருமானுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான், விஷ்ணு பகவான்லாம் இல்ல, தூக்கி கல் எடுத்தாடி. அம்பாள் இல்ல, சிவனும் இல்ல, சுப்பிரமணியர் இல்ல, எந்த தேவதையும் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா மற்ற தேவதைகளை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உபாசனை பண்றாங்களோ அவங்க எல்லாம் நிந்தனை பண்ணி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுதான் தேவதை, ஒரே தேவதை அப்படின்னு அந்த சிவனையே ஒரு தேவதையா சிவலிங்கத்தையே அவன் நம்ப ஆரம்பிச்சிடறான். இதே மாதிரி வைஷ்ணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா யார் யாரு அந்த தேவத்தையை உபாசிச்சாங்களோ அதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அதுல ஸ்ரத்த வருது, அதுல இருந்து அனுகிரகம் கிடைக்குது. அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சோன்னு அது மையமா ஆகுறாங்க, அதுல பிடிப்புடையவங்க ஆகுறாங்க. பிடிப்புடையவங்களாகி மெதுவா மெதுவா ஸ்ரத்த அதிகமாகி 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 ஒரு மதமா ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு. நீங்க இப்ப புதுசு புதுசா இப்ப பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் பாத்தீங்கன்னா லிங்க பைரவி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்துல ஒரு தேவதையை உண்டு பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா லிங்க பைரவின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஒரு லிங்க பைரவி, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கேலண்டர்ல லிங்க பைரவி மாட்டிட்டு இருக்கு, அதை உபாசிக்கிறாங்க.
அதை உபாசிக்க ஜக்கி வாசுதேவோட பக்தர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்ரத்தா வந்துருச்சு. ஒரு ஸ்ரத்தா பக்தி வந்து பாத்தீங்கன்னா அது அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்குது. இது கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு 200 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் ஆகும்போது இது ஒரு உபாசனையா ஒரு தேவதா மார்க்கமா ஆயிடும். இதே மாதிரிதான் ஆதி காலத்துல இருந்து மகரிஷிகள்ல இருந்து எல்லாரும் ஒவ்வொரு தேவதா ரூபத்தை உபாசனை பண்ணிருக்கு. ஒரு கிராஸ் போட்டு ஆரம்பிச்சாச்சு. நம்ம பார்க்கும்போது 2000 வருஷத்துக்குள்ளார உண்டானது. ஒரு 786 போட்டு ஒரு 800 வருஷம் 1000 வருஷத்துக்குள்ளார 1800 வருஷத்துக்குள்ளார 1200 வருஷத்துக்குள்ளார உண்டானது. இது இஸ்லாத்தா இருக்கட்டும், இல்ல வந்து ஜீசஸோடதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி உபதேசம் பண்ணி ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதையே தேவதை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சு. அதுல இருந்து ஆனா வாஸ்தவத்துல என்னது, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரஹ சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதிகச்சதி ஓம் நம இதி. டெய்லி சந்தியாவந்தனத்துல இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில நமஸ்காரம் பண்ணும்போது சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாசத்திலிருந்து விதவிதமா ஜலம், ஒரே ஜலம் தான் கொட்டுது. ஆனா விளற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல இருந்து, இன்னொன்று ஆல்ப்ஸ் மலையில, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல மேற்கு தொடர்ச்சி மலையில, கிழக்கு தொடர்ச்சி மலையில நிறைய மலை சிகரங்கள்ல விழுந்து அந்தந்த கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் வருது. அலக்நந்தா வேற கலர்ல இருக்கு, பாகீரதி வேற கலர்ல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கங்கான்னு ஒரு பிரவாகம் ஆகுது. யமுனா ஒரு டேஸ்ட்ல இருக்கு, கங்கா ஒரு டேஸ்ட்ல இருக்கு, ஒரு தன்மையோட வேற வேற தன்மையோட இருக்கு. யமுனா வந்து பார்த்தீங்கன்னா பக்தி கங்கான்னு சொல்றோம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதாவை சித்தி கங்கான்னு சொல்றோம். ஒன்று சித்தியை கொடுக்குது, ஒன்று பக்தியை கொடுக்குது. கங்கா வந்து ஞானத்தை கொடுக்குது, ஞான கங்கான்னு சொல்றோம். இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரோட வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான தன்மைகளோட ஒரே மலை ஜலம்தான் மேல இருந்து வந்துச்சு, வேற வேற ஃபார்ம் எடுத்துக்குது, திரும்ப ஒன்று சேர்றது சமுத்திரத்துல போய் ஒன்று சேர்ந்துருது. இதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஈஸ்வர ரூபங்களும் ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். எல்லா நமஸ்காரங்களும் எங்க போய் சேரும், அந்த ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட தான் போய் சேரும், கேசவன்கிட்ட தான் போய் சேரும். பலன் யார் கொடுக்குறா, அந்த கேசவன் தான் வேற வேற ஃபார்ம்ல இருந்துகிட்டு பலன் கொடுக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துடும். யயைவ பூர்வம் பிரவருத்தக, யயாயேவ பூர்வம் பிரவருத்தக சுபாவத்தோ. இது வந்து இருப்பாருங்க, இது கூட பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணமோ அதை தான் இங்க சொல்லுது. யயா ஏவ பூர்வம் பிரவருத்தகா 22க்கு ஸ்லோகத்துக்கு மேல 36வது பேஜ்ல கொடுத்துருக்கேன். யயைவ பூர்வம் பிரவருத்தக, யயா ஏவ பூர்வம் பிரவருத்தக சுபாவத்தோ. முன்னாடி ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, முன்னாடி ஜென்மத்துல எந்தெந்த தேவதைய உபாசனை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதே தேவதைகள் தான் இந்த ஜென்மத்துல சுபாவமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தோணுது. அந்தந்த தேவதையோட யக யாம் தேவதாத்தனும் ஸ்ரத்தையா அரிச்சித்தும் இச்சதி, அந்தந்த தேவதைய வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்ரத்தையோடு இச்சிக்க ஆசைப்படுகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப நீங்க நம்ம ஆசைப்படுறதெல்லாம் என்னது, முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். முந்தின ஜென்மத்துல எதுல நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருந்தோமோ அதுதான் நம்ம இந்த ஜென்மத்துல சுபாவமா நம்மளுடைய நேச்சரா இஷ்ட தேவதையா ஆகியிருக்கு. அதுல நமக்கு ஸ்ரத்தையோட நம்ம என்ன பண்றோம், பண்ண ஆரம்பிக்கிறோம், பலன் கிடைக்க ஆரம்பிக்கிறது, இன்னும் ஸ்ரத்த அதிகமாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா பாரதாமிருத
सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। நாராயண நாராயண. இந்த இதுல நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதுல எல்லா தேவதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு வரும். இதே நீங்க ருத்ரம் படிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் வரும். அப்ப என்ன சுவாமி அப்படின்னா பஞ்சு தான், எல்லா கிளாத்ல எல்லாம் பஞ்சு தான் சொல்லலாம், எல்லா ட்ரெஸ்ஸும் பஞ்சு தான் சொல்லலாம், எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நூலுன்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேதமும் இல்லை. அதே மாதிரி சிவன் தான் எல்லான்னு சொன்னாலும் சரி, இல்லை விஷ்ணு தான் எல்லான்னு சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் தேவதைகள்கிட்ட இருக்கக்கூடிய பேதத்தை என்ன பண்ணணும், உடைச்சிடணும். எல்லா தேவதா ரூபமும் விஷ்ணு பகவானோட ரூபம் தான், ஹிரண்ய கர்ப்ப ரூபம். ஹிரண்ய கர்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல யாரு அப்படின்னா அவர் உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனோட அடுத்த ஃபார்ம் ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பரோட மற்ற ஃபார்ம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மொத்த தேவதைகளும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேவதைகள்லாம் நிறைய பேர் உபாசனை பண்ணிட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புத்தி வர வர பிரதானத்துக்கு வந்துடும். இதெல்லா தேவத்தையும் ஒரே ஆளோட சுரூபம். அதனால டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுன்னு உடனே வந்து நாம ரூபத்தில் மயங்கிறாதீங்க. என்ன தத்துவத்தில் அதுக்கு பேரு பிராணன், சூத்ராத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நமஸ்காரம் நமஸ்காரம்.